ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டீ டைம் ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். துணுக்கு குணுக்கு அதுதான் பண்ண போகிறோம். ஏன்னா சில இடங்களில் வந்து குணுக்குன்னு நான் ஸ்பெல்லிங்கை பார்க்குறேன், சில இடங்களில் துணுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எது கரெக்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 கப்பு ரேஷியோவில் எடுத்திருக்கேங்க. 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு பச்சரிசி, 1 ஸ்பூனுக்கு உளுந்து, அப்புறம் 4-5 காஞ்ச மிளகா. இது எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் ஒரு 4 to 5 hours ஊற வச்சுருக்கேன். கூட வந்து பார்த்திங்கன்னா சீரகமும் சேர்த்துக்கிறோம். ஒரு 4 hours ஊறினா கூட போதும். நல்லா ஊறின பிறகு தண்ணியை வடிச்சிட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ரெசிபி வந்து நான் பண்ணது கிடையாது, ட்ரை பண்ணதும் கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சரி, இந்த வாட்டி எப்படியாவது ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு மாதிரி தோணுச்சுங்க. இது பார்க்குறதுக்கு நம்ம அடை தோசை சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதையே வந்து துணுக்காக போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. என் வீட்டுக்கார் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னாரு. இதை கொரப்பாக பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தேவைப்பட்ட லைட்டாக தெளிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப வந்து நீங்கள் ஊற்றிடக்கூடாது. மசால் வடை கரைக்கிற மாதிரியே தான். ரொம்ப கொரப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கு நடுவில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இதில் இப்போது ஒரு ஃபுல் வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, 3-4 பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு 5-6 பூண்டு, இது எல்லாத்தையும் பொடியே நறுக்கி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். எண்ணெயில் போட்டோம்னா ரெடி ஆயிருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த துவரம்பருப்பை வந்து சாம்பார் வச்சு நாங்கள் சாப்பிட்ருக்கோம், அல்லது நம்ம கீரையில் போட்டு சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த துணுக்கு மாதிரி இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணி சாப்பிட்றோம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ஈவினிங்கில் வந்து அந்த டீ கூட இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா வந்து இப்போது பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த மிளகா வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஞ்ச மிளகாவும் சேர்க்குறோம், அண்ட் தென் பச்சை மிளகாயும் சேர்க்குறோம். ஸோ நீ காரம் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே வந்து பார்த்து அளவாக பேலன்ஸாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நல்லா வந்து பெசரி விட்டுட்டு எண்ணெயில் இப்படி அப்படியே வந்து நீங்கள் உதிர்த்து விடணும். அவ்வளோதான். குட்டி குட்டியாக அப்படியே வந்து புஷ் பண்ணி விடணும். கொஞ்சம் உருண்டை மாதிரி எடுத்துக்கிட்டு அவ்வளோதாங்க. நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஆல்ரெடி எண்ணெயை வந்து நம்ம சூடு பண்ண போட்டிருப்போம். ஸோ சூடு ஆயிடுச்சு, இப்போ போட்டாச்சு. பேட்ச் வைஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இதை வடை மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. இந்த துணுக்கு மாதிரி போட்டால் தான் ரொம்ப அழகாகவும் இருக்குது, சாப்பிடவும் நல்லாயிருக்கு. என் வீட்டுக்காருக்கு இதை வடை மாதிரி கூட 1-2 போட்டு கொடுத்தேன். அவருக்கு பிடிக்கல. எனக்கு துணுக்கு மாதிரியே போட்டு கொடு, அப்போ தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னாரு. ஸோ மொறுன்னு டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ டீயோட சர்வ் பண்ணிட வேண்டியதாக, சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.